والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழும் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருக்கே. சாந்தி சமாதானம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபிகள், தபதாபிகள், வாழ்ந்துவிட்ட நல்லடியார்கள், இமாம்கள், கூடியிருக்கக்கூடிய இன்னும் இங்கு வரையக்கூடிய நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் பொருளுமாக துஆ செய்தவனாக அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஸ்திமாவுடைய முதல் பயனாக ரமஸானை வரவேற்போம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நடத்த நாம் பயன் செய்ய இருக்கிறேன். ரமஸானை வரவேற்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில 12 மாதங்கள், ஒவ்வொரு வருஷத்துல 12 மாதத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல ஒரு மாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்ததாக, நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை பாவங்களுடைய அழுக்குகளை, நம்முடைய வாழ்க்கையின் அசுத்தங்களை, நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லாவித பாவத்தை கழுவக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக ரம்ஜானுடைய மாதம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கின்றான். எனவே நம்மிடத்தில் அந்த ரம்ஜான் மாதம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயசுல இருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இத்தனை வருடங்களாக ரம்ஜானை கழித்திருக்கிறோம். இத்தனை ரம்ஜான் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? இந்த ரம்ஜான் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஆகிரத்துக்காக திருந்தி, ஆகிரத்துக்காக வெற்றி அடையக்கூடிய, காமியாபாகக்கூடிய, ஜன்னத்து பெறக்கூடிய தகுதி உள்ள ரம்ஜானாக ஆக்கியிருக்கிறதா யோசிப்பாகணும். நம்ம இடத்துல நீங்க இருக்கக்கூடிய 65 வயசுல, 60 வயசுல, 55, 50, 45, 40, 35, 30, 25, 15 எல்லா வயசுல இருக்கிற ஆண்கள், பெண்கள் எல்லாம் இருக்கிறோம். நாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரம்ஜான் வருவதற்கு முன்ன நாம் ஒரு சிறந்த திட்டமிடல், ஒரு பிளானிங் பண்ணணும். ஒரு கல்யாணம் எவ்வளவு பிளானிங் பண்ணணும். குழந்தை பொறுத்து அந்த குழந்தை பொண்ணு குழந்தை இருந்தா அங்கேயே எல்லாம் சொல்லிடுறாங்க, பார்த்து செலவு பண்ணுடி, பார்த்து செலவு பண்ணுமா, பொண்ணு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வைக்கணும். இவ்வளவு நம்மள சமுதாயத்திற்கு ஒரு பயன்படுத்தி அதை ஒரு பெரிய மலையாக ஆக்குறாங்க. அதே போல ஒரு வியாபாரம் செய்யணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்காக பிளானிங் பண்றோம். சாதாரண ஒரு வியாபாரி காலையில நீ சாயங்காலம் அந்த தக்காளி விற்கிறாரு, அவர் எவ்வளவு கணக்கு பண்றாரு. நான் வியாபாரம் எப்படி செய்யணும், எப்படி மக்கள்கிட்ட பேசணும், எப்படி வியாபாரத்துடைய தந்திரத்தை, எப்படி வியாபாரத்துடைய நுணுக்கங்களை, ஐடியாலஜி, நல்ல திறமைகளை நான் எப்படி செய்யணும். சாதாரண வியாபாரிகளை நீ பிளானிங் பண்ணலாம். ஆனா நம்ம இடத்துல ஒரு மகத்துவமிக்க ரம்ஜானுடைய மாதம் வருகிறது. அந்த மாதத்துக்காக நாம் என்ன தயார் செய்யணும், நாம் எப்படி அந்த ரம்ஜானுடைய மாதத்தை அடையணும், அந்த மாதத்துல எப்படி நாம் அமைத்துக் கொள்ளணும், ஒரு பிளானிங் இருக்கணும். 11 மாசம் எப்படி தூங்கி எழுந்தோமோ, 11 மாசம் எப்படி கஃப்லத் இருந்தோமோ, 11 மாதம் எப்படி பாவத்துல ஊறி கிடந்தோமோ அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல இந்த ரம்ஜான் வருது அப்படின்னு சொன்னா, இந்த ரம்ஜானுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, நாம் செய்ய வேண்டிய நல்லவர்கள் என்ன, நம்மை நாம் எப்படி இந்த ரம்ஜானுக்காக தயாராகணும் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா நாம் இன்ஷா அல்லாஹ் இடத்துல சொல்ல இருக்கின்றேன். முதல்ல ரம்ஜானுக்கு பின்ன பெரும்பாலானுடைய ஆசைகள் வீட்டு சுத்தமாகும். அல்ஹம்துலில்லாஹ். வீடெல்லாம் கழுவி, ஒட்டரை அடிச்சு கழுவி சுத்தமாகி எல்லா இடமும் சுத்தமாக்கப்படும். பல வீடுகளில் பெயிண்டிங் போய் செய்யப்படுது, சுண்ணாம்பு அடிக்கப்படுது, வீட்டு எல்லாம் அலங்காரம், மஸ்ஜித் அலங்காரம் பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். காபத்துலாம் சுத்தம் பண்றாங்க. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ரம்ஜான் வருதுன்னா முதல்ல தூய்மை ஆக்குறாங்க. அது பிறகு சௌதா, மளிகை ஐட்டங்கள், இஃப்தியாருக்கு தேவையான, சஹாருக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்காக மளிகை ஐட்டங்கள் தயார் செய்யப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ரம்ஜானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அருளையும் இந்த மாதத்தில் அல்லாஹ் கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி எல்லா தயாரிப்புகள், ஒரு பக்கம் துணிமணிகளுடைய ஏற்பாடுகள், இன்னொரு பக்கம் இஃப்தியாருக்கு என்ன, சஹருக்கு என்ன என்ற எல்லா ஏற்பாடுகளும் மாஷா அல்லாஹ் ரம்ஜானுடைய தயாரிப்புகள் அடங்குது. எல்லாத்தையும் செய்து வரும். ஒரு விஷயத்தை மறந்துடும், எல்லாம் ஏற்பாடாயிடுது. மஸ்ஜித் எடுத்துக்கினா மஸ்ஜித்ல எல்லாம் ஏற்பாடாயிடுது, வீடு எடுத்துனா வீட்டுடைய எல்லாம் ஏற்பாடாயிடுது. நாம தயாராயிடும் இபாதத்துக்காக, நோன்பு வைப்பதற்காக, நன்மைகள் செய்வதற்காக, தாராள தொழுகைக்காக, நோன்பு வைப்பதற்காக, எல்லா நன்மைக்கும் நான் தயாராயிடும். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர, அது என்ன விஷயம், நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கணும், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். நம்முடைய உள்ளத்துல குரோதங்கள், விரோதங்கள்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆத்மாவின் உயிர் சத்தியம், ஆத்மாவின் சத்தியமாக யார் இந்த ஆத்மாவாக இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டாரோ, பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ, அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் ஆத்மாவாக இந்த இதயத்தை இந்த உள்ளத்தை பாவத்தில் புகுத்தினாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார், உள்ளத்தை அசுத்தங்களிலிருந்து நாம் தூய்மைப்படுத்தினார், நமக்கு வெற்றி இருக்கிறது. உள்ளத்தை அசுத்தத்தோடு நாம் வாய்த்தால் நமக்கு தோல்வி இருக்கிறது. வெளியேற்றக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உடல்ல ஒரு சதை பகுதி இருக்கிறது, அந்த சதை பகுதி சீராக இருந்தால் உடல் முழுக்க சீராக இருக்கும். அந்த சதை பகுதி ஒழுங்கா இல்லை அப்படின்னா உடல் முழுக்க கெட்டு போயிடும். அதுதான் இதயம் என்று தன்னுடைய கையை இதயத்தில் வைத்து சொன்னாங்க. இந்த இதயமானது தூய்மையாக இருக்கணும். எல்லாவித ஷிர்க் பித்அத்தான அமல்களிலிருந்து, எல்லாவித பொறாமை, வெறுப்பு, பகைமைத்தன்மை, துஷ்மனி, பகஸ், அதாவத் இவ்வளவு இருக்கு, எல்லா பொறாமை, எல்லா ஹசத், எல்லாத்திலும் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கினால்தான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் ஆக்குமா. இந்த விஷயத்தில் என்ன போட்ட விடுறான்? ஹஜ்ஜுக்கு போயிடலாம், உம்ராவுக்கு போயிடலாம். இங்க அண்ணன் தம்பி சண்டை, இங்க அக்கா தங்கச்சி தம்பி, சொந்தக்காரர்கள் சண்டை, படோசிடு சண்டை, நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் சண்டை, நம்முடைய வியாபார நண்பர்களிடத்தில் சண்டை, எல்லாருடைய சண்டை, வெறுப்பு. மறுபடியும் பார்த்தா நான் ஹஜ் செஞ்சேன், உம்ரா செஞ்சேன், இவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செய்தேன், இவ்வளவு நன்மைகளை செய்ய சொல்லி அடுக்கிக் கொண்டே போவாங்க. எதுவுமே பிரயோஜனம் இல்லை. எதுவரை நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த மாட்டோமோ அதுவரை நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் ஆக்க மாட்டான். அப்ப ரம்ஜான் வருவது அப்படின்னு சொன்னா, ரம்ஜானை வருவதற்கு முன்னாடி இன்று நாம் என்ன செய்ய நம்முடைய உள்ளத்தை எந்தாவது அடுக்கில் இருந்து தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அதில் அடுத்தபடியாக நாம் யோசித்து பார்க்கணும், நம்முடைய கால அவகாசம் அல்லாஹ் எத்தனை நாள் வச்சிருக்கா? அல்லாஹ்தான் அறிவோம், அல்லாஹ்தான் அதை அறிவோம். நமக்கு மீண்டும் ரம்ஜான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ரம்ஜானை திருந்தி வாழக்கூடிய சாலிஹான நல்லடியார்கள் ஒருவனாக, எப்படி மரணத்தை சொல்றாங்க, லௌலா அகத்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். மரண நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்க, வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். நான் கொடுத்த பொருளாதாரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிங்க. அவ்வாறு செலவழிக்காதவர்கள் மரண நேரத்தில் சொல்றாங்கன்னா, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடு யா அல்லாஹ், நான் இருக்கக்கூடிய மாத தௌலத்தை உன்னுடைய வழியில் செலவழித்து சாலிஹான நல்லடியார்களில் ஒருவராக நான் ஆகிடுவேனே. அப்ப அல்லாஹ் நஸமா வலன் யுஅখির அல்லாஹ் நஃப்ஸன், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு உயிருக்கும் அதனுடைய நேரம் வந்துவிட்டால் அது முந்தவோ பிந்தவோ மாட்டாது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவரை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். அப்ப மரணம் எப்போ வரும் அல்லாஹ் அறிவான். இப்போ மரண நேரத்தில் நாம் தௌபா செய்வதை விட, மரண நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் கொஞ்சம் வாய்ப்பு கொடு, யா அல்லாஹ் கொஞ்சம் மௌஃபா கொடு என்று கேட்பதை விட, இப்போது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பாவ மன்னிப்பு தேடுவோம், தௌபா இஸ்திக்ஃபார் செய்வோம். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்துன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, கலப்பற்ற உள்ளத்தோடு தூய்மையான மனதோடு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல நமக்கு பாவங்கள் செய்துவிட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னா திடீர்னு மரணம் வரும். அல்லாஹ் வலைஸதி தௌபத்து லில்லஸீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் قال إني تبت الآن والذين يموتون وهم كفار أولئك أعتدنا لهم عذابا أليما. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், பாவங்களுக்கு மேல் பாவம் செய்யக்கூடிய அடியான் திடீர்னு மரணம் வரும்போது அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்ட்ட கேட்பான், அல்லாஹ் இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கொடு யா அல்லாஹ், நான் பாவ மன்னிப்பு தேடுறேன் யா அல்லாஹ் என்று கதறக்கூடியவனுக்கும், குஃபாராக இறை மறுப்பாளனாக மன்னிக்கக்கூடியவனுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நோயை தரக்கூடிய அஸாப் இருக்கிறது அல்லாஹ் எச்சரிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மரணம் எப்போது வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும், எந்த ரூபத்தில் வரும், எந்த நாளில் வரும், எந்த நேரத்தில் வரும் அல்லாஹ் அறிவான். எனவே மரணம் வருவதற்கு முன்னாடி நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் இந்த ரம்ஜான் வருவதற்கு முன்னாடி நாம் ரம்ஜானை வரவேற்பதற்கு முன்னாடி தௌபா இஸ்திக்ஃபாரை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரம்ஜானுடைய மாதம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பரக்கத்தான முபாரக்கான மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இறக்கி அருளினான். உங்கள் மீது அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரம்ஜானை கொண்டு வர இருக்கின்றான். இந்த மாதம்
மகத்துவமிக்க மாதம். இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான். இந்த மாதம் வந்துவிட்டால் ஜன்னத்துடைய கதவுகள் திறக்கப்படும், நரகத்துடைய கதவுகள் மூடப்படும், ஷைத்தானுக்கு விலங்கிடப்படும் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மாதம் வந்துவிட்டால் இரவுடைய ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை ஆகின்றான். ஆகிய இந்த மாதங்கள் நமக்கு வர இருக்கிறது. இந்த மாதம் வருவதற்கு முன்னாடி நாம் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுக்கு சாத்தியமானவர்களாக ஆகுவோம். பாவ மன்னிப்பு தேடுவோம். கலப்பற்ற உள்ளத்தோடு பாவ மன்னிப்பு தேடுவோம். இந்த பாவ மன்னிப்பு தேடுறதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்க. 3 பதுவா, ஆமீன் ஆமீன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் 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 என்று சொன்னாங்க. ஒரு முறை மிம்பர்ல ஏறும்போது 3 முறை ஆமீன் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் 3 ஆமீன் எதுக்காக சொன்னீங்க? என்னுடைய பெயர் சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, துஆ கேட்டாங்க. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அவர் சொல்லப்படும் போது தரூத் ஓதவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகும்னு சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவதாக வயதான பெற்றோர் இருந்து ஒருவரோ இருவரோ இடத்தில் இருந்து அவர்களுக்கு ஹிதமத் செய்து அவர்களுக்கு நல்ல பணிவிடை செய்து ஜன்னத்துக்கு தகுதியானவர்கள் ஆகவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகும்னு சொன்னாங்க. ஆமீன் சொன்னேன். மூன்றாவதாக யாருக்கு ரம்ஜானுடைய மாதம் கிடைக்கப்பட்டு அந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடி சாலிஹானவர்களாக ஒருவர் ஆகவில்லையோ, தௌபா இஸ்திக்ஃபார் செய்யவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துஆ செய்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரம்ஜான் வருவதற்கு முன்னாடி நாம் பாவ மன்னிப்பு தேடுவோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் போது 3 விதமான விஷயங்களை ஹதீஸில் சொல்றாங்க. من صام إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. من صام إيمانا واحتسابا غفر له ما 3 விதமான ஹதீஸ். யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்து நன்மை எதிர்பார்த்து நோன்பு வச்சாலும் முந்தைய பாவம் மன்னிக்கப்படும். யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்து அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்து சவாபுடைய எண்ணத்துல இந்த இரவு தவறாக தொழுதாங்க அவருடைய முந்தைய பாவம் மன்னிக்கப்படும். யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்து நன்மை எதிர்பார்த்து ஷபே கத்ர் இரவுகளில் நின்று வணங்குவார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 3 ஹதீஸ் இது சம்பந்தமாக நாம் அதிகம் இவ்வாறு ஈடுபடணும். முன்கூட்டி நம்முடைய பிளானிங் இருக்கணும். நம்முடைய பிளானிங் அதிகமா என்ன இருக்கு? சாப்பிடக்கூடியது, இஃப்தியார், சஹரி, ஆடைகள் தான் இருக்கு. நம்முடைய உடல் ஆரோக்கியத்து ரம்ஜான் வந்துச்சுன்னா நாம் அதிகமா சாப்பிடுவதற்கு முக்கியத்துவம் தராம சாப்பாடு மீடியமா சாப்பிட முடியும். உடல் ஆரோக்கியம் நமக்கு மிக முக்கியம். அதை எப்போ பார்த்தாலும் டெய்லி சமோசா, டெய்லி வடை, டெய்லி எல்லாம் மசாலா இருக்கும். அதுக்குதான் முக்கியத்துவம் தரும். இந்த இஃப்தியாருடைய நேரம், சஹருடைய நேரம், முழு நாள் 24 மணி நேரம் பொன்னான நேரம். மிக வேகமா நம்ம விட்டா நாள் கடந்து போயிடும். நாம் என்ன செய்யணும்? மாதத்துல சஹருடைய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த துவா கபூல் ஆகிற நேரம் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யலாம்? அதிகமா துவா செய்யலாம். தஹஜ்ஜுத் தொழலாம். வித்தர் கடைசியா தொழலாம். அல்லாஹ்வுடைய துவா செய்யலாம். அதே போல ஃபஜருடைய சஹாபி நேரத்தை சஹர் செய்யக்கூடிய நேரத்தை சஹர் செய்து அதே பிறகு ஃபஜர் பிறகு முடிஞ்ச குர்ஆன் ஓதலாம். அதில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கணும். அதே பிறகு குர்ஆனுடைய திலாவத் அதிகமாக ஓதலாம். குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை படிக்கலாம். குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் புரிந்து அமல் செய்வதற்கு முன் வரணும். நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ்களை நாம் படிக்கணும். அதே போல இந்த மாதத்தில் தான தர்மம் செய்யணும், சதகா கைராத் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும், பெற்றோருடைய கடமை உரிமைகளை, சொந்த பந்தனுடைய கடமை உரிமைகளை, எல்லோருடைய ஹுக்கூக்கை நாம் சரியா செய்வதற்கு இந்த மாதம் சிறந்ததாக நமக்கு அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த இந்த ரம்ஜானுடைய மாதம் வர இருக்கக்கூடிய அடுத்த 12 மாதத்துக்கு ஒரு ஒளிவிளக்காக, ஒளிக்காட்டியாக, ஒரு ரோஷனியாக, ஒரு பிரகாசமாக நல்லவர்களை நாம் ஒரு ஒளிவிளக்காக ஆக்குவோம். இந்த ரம்ஜானுடைய மாதத்தை நாம் சிறந்த இபாதத்தை செய்து நாம் பாவ மன்னிப்பு தேடி சாலிஹான நல்லடியார்கள் ஒருவராக ஆகுவோம். ரையான் என்று சொல்லக்கூடிய கதவாசல் வழியாக நோம்பாளிக்கு அளிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் அல்லாஹ் மீது சத்தியமாக நோம்பாளியின் வாயிலிருந்து வீசக்கூடிய வாசனை அது அல்லாஹ்வுடைய ஜன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான வாசனை திரவமாகிய கஸ்தூரி அதை விட சிறந்தது என்று சொன்னார். நோம்பாளியுடைய சிறந்த தன்மைகளை நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று இஃப்தியாருடைய நேரத்தில், இரண்டாவது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. எத்தனை விஷயங்கள் நாம் வருஷ கணக்கில் இந்த விஷயங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் ரம்ஜான் வருவதற்கு முன்னாடி இதெல்லாம் நாம் சரி செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம், நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவோம், எல்லோருடைய ஹுக்கூக்கை சரியான முறையில் செய்வோம். 5 தொழுகை நாம் முக்கியத்துவம். நபி ஸல்லல்லாஹு எவ்வளவு குஷ்கபடி சொன்னாங்க. 5 தொழுகை நமக்கு ஜன்னத்தை அழைத்து செல்லும். இதை தவிர நஃபிலான இபாதத்துக்கு நாம் ரம்ஜான் அதிகம் முக்கியத்துவம் தரணும். அது இப்போதிருந்து ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் முக்கியத்துவத்தோடு அதை ஆர்வத்தோடு செய்யணும். யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க. உம்மே ஹபீபா ரலியல்லாஹு
அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல ஒரு மஹாலை வீட்டை கட்டுகின்றான். ஒன்று ஃபஜ்ருக்கு முன்னாடி கூடிய 2 ரக்காத் சுன்னத், ஸுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத் சுன்னத், ஸுஹருக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத், மக்ரிபுக்கு பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2, ஆக மொத்தம் 12 ரக்காத் சுன்னத்தை யார் தொழுவாரோ அவருக்காக ஜன்னத்துல ஒரு மஹாலை வீட்டை அல்லாஹ் கட்டித்தார். இந்த உலகத்துல பல லட்சங்கள் கோடி கணக்கில் நாம் வீடு கட்டுறோம். 50 வயசு 60 வயசு 70 வயசு மிஞ்சி 100 வயசு வாழணும், அதோட முடிஞ்சது. ஆனா சதாவாக பல்தும் சிறுநல் ஹயாத் துன்யா வல் ஆகிரத்து கைரு வாபகா, இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது, ஆகிரத்துடைய வாழ்க்கை சதாவாக ஹமேஷாவாக நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் இன்ஷா அல்லாஹ், ஸுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத், ஸுஹருக்கு பிறகு 2, மக்ரிப் பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2, 12 ரக்காத் சுன்னத் முஅக்கதா என்று விசேஷமான வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் தொழுவோம். இது தவிர நஃபிலான இபாதத்தை அதிகமாக செய்வோம், சஜ்தா அதிகமாக துஆ கேட்போம், அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆவில் இருப்போம். இந்த ரம்ஸான் மாதம் முழுக்க எப்படி நல்ல அமல் செய்வது நல்ல ஒரு திட்டமிடல் பிளானிங் செய்வோம். அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுவோம், நல்ல அமலுக்கு முந்துவோம். இந்த ரம்ஸானை வரவேற்பது எல்லாவித வீட்டு தூய்மை, இடம் தூய்மை, உடல் தூய்மை எல்லாத்தையும் ஆக்கிறோம். உள்ளத்தை தூய்மையாக்கி நம்முடைய உள்ளத்தினுடைய குரோதம், விரோதம், பகைமை, துஷ்மனி எல்லாத்தையும் தூரமாக்குங்க. பொறாமை, ஹசத் எல்லாத்தையும் தூரமாக்குங்க. யார்கிட்டயாவது நம்ம சண்டை இருந்தா அல்லாஹ்வுக்காக சலாம் சொல்லி சேர்த்துக்கங்க. நம்முடைய அமல் அல்லாஹ் கபூல் ஆக்குவார். ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ரம்ஸான் வரை இருக்கிறது, அதுக்கு முன்னாடி நம்முடைய பாவ மன்னிப்பு தேடுவோம், உள்ளத்தை தூய்மையாக்குவோம், நல்ல அமலின் பக்கம் வந்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்தபடியாக இபாதுர் ரஹ்மான் மஸ்ஜித் இபாதுர் ரஹ்மானுடைய இமாம், ஹதீப் மற்றும் நிர்வாகி இருக்கக்கூடிய ஜனாப் நாஸ்கார் நூருல் ஹுதா சாஹிப் ரஹ்மானி இன்ஷா அல்லாஹ் பயான் செய்வார்கள்.